Hello students, good morning. Next chapter 1 la exercise 1.4 first 6 sums பார்க்கலாம். First sum பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph. ஒரு 4 graph கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனா அப்படினு சொல்லிட்டு நம்மள செக் பண்ணி பார்க்க சொல்லிருக்காங்க. ஒரு graph வந்து ஃபங்க்ஷனா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், வெர்டிகல் லைன் டெஸ்ட்னு. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா இதான் கர்வ் கொடுத்துருக்க கர்வ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஃபங்க்ஷனா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டிகல் லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபங்க்ஷனா அப்படின்னு டிட்டர்மின் பண்ண போறோம். இப்போ இந்த கர்வுக்கு வெர்டிகலா ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா கர்வ் வந்து ரெண்டு பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் பிளஸ் இந்த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்ல இது கட் பண்ணுது இல்லையா. ஃபங்க்ஷன்னா ஒரு கர்வ் வந்து ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கட் பண்ணணும், ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்றதுனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேயா? அப்போ இங்க கீழே எழுதிட வேண்டியதா, here the vertical line touches the curve at 2 points, so it's not function அப்படின்னு எழுதிருங்க. ஓகேயா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. curve வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க vertical line வரைஞ்சிங்க அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கட் ஆகுது, அதனால இது ஃபங்க்ஷன். அப்ப இங்க என்ன எழுதணும் அப்படின்னா, here the vertical line touches the curve at 1 point, so it's function. அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் பாருங்க. எஸ் சிம்பிள்ல இருக்கு curve. இது வந்து நம்ம vertical line டிரா பண்ணும்போது 1 2 3 பாயிண்ட்ஸ்ல இந்த கர்வ் வந்து கட் பண்ணுது, அதனால இதுவும் என்னது, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, here the vertical line touches the curve at 3 points, so it's not a function அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன், கர்வ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கட் ஆகுது, அதனால இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேயா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. let f from a to b be a function defined by f of x is equal to x square x by 2 minus 1 where capital A is equal to 2 4 6 10 12 and b கொடுத்திருக்காங்க represent f by நாலு சப்டிவிஷன், அதாவது set of order pairs, table, arrow diagram, graph. இது நாலும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, given எழுதியிருக்கோம். f from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 கொடுத்திருக்காங்க. அடுத்து ஏ என்ன பி என்ன எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ பின்னு ரெண்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் வேணும். எக்ஸ் வந்து இதுதான் டொமைன்ல உள்ளது, இது டொமைன், இது கோ டொமைன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 4 6 10 12 இந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும். பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதோ அதையும் எக்ஸ் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோமோ அதையும் சேர்த்து ஆர்டர் பேர் எழுதணும். அதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து 2, ஏல ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 by 2 minus 1. ஸோ 2 by 2 1 வரும், 1 minus 1 is equal to 0. ஸோ ஆர்டர் பேர் என்ன, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0. ஓகேயா? அடுத்தது x is equal to 4. அப்போ f of 4 is equal to 4 by 2 minus 1 is equal to என்ன வரும், 2 வரும். ஸோ 2 minus 1 is equal to 1. ஸோ ஆர்டர் பேர் 4, 1. அடுத்தது x is equal to 6. ஸோ f of 6 is equal to 6 by 2 minus 1 is equal to இங்கே என்ன வரும், 3 வரும் இல்லையா. ஸோ 3 minus 1 is equal to 2. இப்போ ஆர்டர் பேர் 6, 2. அடுத்தது x is equal to 10. So f of 10 is equal to 10 by 2 minus 1 is equal to அடிச்சு கொடுத்தா 5 வரும் இல்லையா. So 5 minus 1 is equal to 4. So ஆர்டர் பேர் 10, 4. அடுத்தது x is equal to 12. So f of 12 is equal to 12 by 2 minus 1 is equal to அடிச்சு கொடுத்தா இங்கே 6 வரும். So 6 minus 1 is equal to 5. ஸோ ஆர்டர் பேர் 12, 5. இப்போ இந்த எல்லா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஆர்டர் பேர்ஸ், இந்த எல்லா ஆர்டர் பேர்ஸையும் ஒரு செட்டுக்குள்ள எழுதுறதா என்னது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கேட்டிருக்குது. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதிடலாமா. therefore set of all 2, 0 4, 1 6, 2 10, 4 and 12, 5. What is the required set of order pairs? Is the required set of
ordered pairs. Okay, second subdivision. Second என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேபிள் கேட்டிருக்காங்க. டேபிளும் ஈஸி தான். இதில் இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ், செகண்ட் கிடச்சிருக்க எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? இப்போ டேபிள் ட்ரா பண்ணுவோம். இது எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு என்ன 2 போட்டோம், அதுக்கு 0 கிடச்சிது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் 0 போட்டுக்கணும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ அடுத்த ஆர்டர் பேரில் பாருங்கள் 4 இருக்கா. ஸோ 4 மேலே, அதோட பேர் 1 கீழே எஃப் ஆஃப் எக்ஸில். அடுத்தது 6 2, அடுத்து 10, அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 4, அடுத்து 12, அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் 5. அவ்வளோதான். ஓகேயா? இதானது டேபிள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரோ டயக்ராம். அப்படியே இந்த வேல்யூஸை ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ண வேண்டியதான். ஓகே, தேர்ட் ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா 2,0. ஸோ 2லேருந்து 0க்கு ஆரோ போடணும். அடுத்தது 4,1. ஸோ 4 to 1. அடுத்தது 6,2. 6,2. அடுத்தது 10,4. 10 to 4. அடுத்தது 12,5. 12 to 5. ஓகே, இதில் ஆக்சுவலாக ஆரோ டயக்ராம் வரைய சொல்கிறாங்க, நம்ம வரைஞ்சாச்சு. இதில் இன்னொன்று என்ன, இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் வந்திருக்கு இல்லையா, அதனால் இது வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். அது நேரத்தில் கோடொமைனில் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் விடுபட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி விடுபட்டு இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லலாம், நாட் ஆன்டோன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 பட் நாட் ஆன்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட் அது கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன 2,0. ஸோ எக்ஸில் 2, ஒயில் 0. அப்போது இங்கே தான் வரும். ஓகேயா? அடுத்தது 4,1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே வரும். 4,1. அடுத்தது 6,2. ஸோ 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் இங்கே 6,2. அடுத்தது 10,4. ஸோ 10,4 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் இங்கே வரும் 10,4. அடுத்தது 12,5. ஸோ 12 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் 10,5. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் f இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரூ an arrow diagram a table form graph. இப்போ இதுக்கு முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா f from a to b ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f of x வந்து நம்ம தான் ஃபைன் பண்ணோம். ஃபைன் பண்ணி இந்த ஆர்டர் பேரை நம்ம தான் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் எல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இதில் வந்து அந்த ஃபங்க்ஷனே நம்ம கொடுத்துட்டாங்க, செட் ஆஃப் ஆர்டர் பர்ஸே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் கிராஃப் எல்லாமே ஃபைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தானே. அதனால் நான் அப்படியே உங்களுக்கு ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்மு கிராஃப் எல்லாம் வரைஞ்சிடுறேன். நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தேர்ட் சம் கிவன் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் f இஸ் ஈக்குவல் டு அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம். ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய சம்ஸ் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லோரும் நீங்களே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப புரியாதவங்களுக்காக நான் ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் 1 2 3 4 5. அடுத்து கோடொமைனில் வந்து இதில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்ஸ் 2, அடுத்து 3 4. ஓகேயா? ஸோ 1,2னால 1 to 2, அடுத்து 2,2 2 to 2, அடுத்து 3,2 3லேருந்து 2 போட்டிருக்கேன். அடுத்து 4,3ங்கிறனால 4 to 3, அடுத்து 5,4ங்கிறனால 5 to 4. ஓகேயா? இது ஆரோ டயக்ராம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது டேபிள் ஃபார்ம் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. ஆர்டர் பேரில் ஃபர்ஸ்ட் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே மேலே எழுதியிருக்கேன். அடுத்து அதோட பேர்ஸ் எல்லாமே இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஓகேயா? 1 2 3 மூணுக்குமே 2 தான் வரும், அதனால் 2 போட்டாச்சு. அடுத்து 4க்கு 3, 5க்கு 4. ஓகே, அடுத்து கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 1 to 5 வரைக்கும் இருக்குது, அதனால் 1 2 3 4 5 போட்டிருக்கேன். ஒய்க்கும் 1 2 3 4 5 போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து 1,2, அதனால் 1 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும், 1,2 இங்கே இருக்குது. அடுத்தது 2,2. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே 2 தானே வந்திருக்கு, அதனால் மூணுமே ஒரே லைனில் வரும் கிராஃப் பார்த்தீங்கன்னா. ஓகே, அடுத்து 2,2னா 2 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது, ஸோ 2,2. அடுத்து 3,2, ஸோ 3 இங்கே 2 இருக்குது, இதுக்கு நேராக 3,2. ஓகே, மூணுமே ஹரிசாண்டல் லைனில் வரும். அதுக்கப்புறம் 4,3, 4 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 3 இங்கே இருக்குது, ஸோ 4,3. அடுத்தது 5,4, ஸோ 5 4க்கு நேராக
பாயிண்ட் வச்சு 5,4 ஓகேயா சிம்பிள் சம் okay next fourth sum show that the function f from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 1 but not onto ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து 1 1 தான் பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் இதில் இந்த 1 1 ஆன் டூலாம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பைஜெக்ஷன் இருக்குது மெனி ஒன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்னா போய் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க okay given f from m to n by f of x is equal to 2x minus 1 போட்டாச்சு இதில் டொமைனு கோடொமைன் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ n is equal to set of all 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 தான் ஆன் டூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நமக்கு அந்த ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அது 1 1 ஆன் டூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ள செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி f of x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ f of x is equal to 2x minus 1 அப்போ 2 into xக்கு பதிலாக 1 minus 1 is equal to 2 minus 1 is equal to 1 ஸோ ஆர்டர் பேர் 1, 1 அடுத்தது x ஓட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ f of 2 is equal to 2 into 2 minus 1 is equal to 4 minus 1 is equal to 3, 3 at x is equal to 3 so f of x is equal to 2x minus 1 na appo 2 into 3 minus 1 is equal to 6 minus 1 which is equal to 5 so order pair 3, 5 at the x is equal to 4 so f of 4 is equal to you na 3 போட்டுக்கோம் so f of 4 is equal to 2 into 4 minus 1 is equal to 2 4s are 8 so 8 minus 1 வந்து 7 ஸோ 4, 7 ஓகே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இது எக்ஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸில் என்னென்ன கிடச்சிருக்கு என்னன்னு போட்டுக்கோங்க இது வந்து n to n தானே கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்னு போட்டுக்கோங்க ஃபங்க்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் 1, 1 அதனால் 1லேருந்து 1க்கு ஆரோ வரைகிறோம் அடுத்தது 2, 3 so 2 to 3 அடுத்தது 3, 5 அடுத்தது 4, 7 மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்ம அதை 4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேயா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் இமேஜ் இருக்கணும் சரியா எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் டொமைனில் எதுக்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அது எல்லாமே ஒரே ஒரு இமேஜாக தான் இருக்கணும் 2 இமேஜ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 1 1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 1 1 ஆன் டூ பட் நாட் ஆன் டூன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆன் டூனா என்ன அப்படின்னா கோடொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சில எலிமெண்ட் வந்து விடுபட்டிருக்கணும் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே 4க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது அடுத்து 9க்கு இருக்கும் அதுக்கப்புறம் 8க்கு இருக்காது சரியா 9க்கு அடுத்து வரும் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 தான் வரும் அடுத்து 8க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ரேஞ்சும் கோடொமைனும் கண்டுபிடிச்சா அதுலேருந்தும் நம்ம நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் போட்டிருக்கேன் 1 3 5 7 ரேஞ்சுனா என்னது கோடொமைனில் எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ 1 3 5 7 இது 4க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது அதனால் அது எல்லாமே ரேஞ்சில் வரும் கோடொமைன்லாம் இதில் ப்ரீ இமேஜ் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கோடொமைனில் வரும் அதனால் கோடொமைன் வந்து 1 2 3 4 எக்ஸெட்ரா போட்டிருக்கேன் ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஆன் டூன்னு சொல்லலாம் பட் இது ரெண்டும் சேமாக இல்லை ஏன் இங்கே 2 வந்திருக்கு இங்கே 2 வரல இங்கே 4 இருக்குது இங்கே 4 இல்லை ஸோ இது ரெண்டும் சேமாக இல்லாட்டினாலே அது வந்து நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆரோ டயக்ராமை வச்சும் நீங்கள் சொல்லலாம் ரேஞ்ச் கோடொமைன் எழுதியும் இதை வச்சும் நீங்கள் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லலாம் ஓகே சாரி ஷோ தட் தி ஃபங்க்ஷன் f from n to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 1 function ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க n to n அதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க அது வந்து 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் given போட்டிருக்கோம் f from n to n by f of m is equal to m square plus m plus 3 நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா f from n to nங்கிறனால நேச்சுரல் நம்பர் ஸோ n is equal to 1 2 3 எக்ஸெட்ரா போட்டாச்சு இதில் இப்போ 1 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணால் அந்த ஆரோ டயக்ராமில் உள்ள எலிமெண்ட்ஸ் அதாவது செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் வரைஞ்சி அது 1 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு m is equal to ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ f of m என்ன வரும்
f of that is 1 f of 1 is equal to 1 square இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1 square plus 1 plus 3 is equal to என்ன வரும் 5 so order pair 1, 5 அடுத்தது m is equal to 2 so f of 2 is equal to 2 square plus 2 plus 3 2 square 4 வரும் 4 plus 5 9 so 2, 9 அடுத்தது m is equal to 3 so f of 3 is equal to 3 square plus 3 plus function அந்த equation ஒரு 3 இருக்கு அந்த 3 is equal to 3 square 9 9 plus 6 15 so 3, 15 okay அடுத்து m is equal to 4 பார்ப்போம் so f of 4 is equal to 4 square plus 4 plus 3 is equal to 4 square 16 16 plus 7 23 so 4, 23 ஓகே அந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்னால போட்டுக்கிட்டே போகலாம் பட் நமக்கு இதுவே போதும் அப்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் செட் ஆஃப் ஆல் 1, 5 2, 9 3, 15 4, 23 மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேயா ஸோ இப்போ இதை ஆரோ டயக்ராமில் போட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து 1, 1 அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to nங்கிறனால இங்கே n to n போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்டர் பேரில் உள்ளது அப்படியே மார்க் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் வந்து 1, 5 ஸோ 1 to 5க்கு ஆரோ டயக்ராம் அடுத்தது 2 to 9 2லேருந்து 9க்கு அடுத்தது 3 to 15 ஸோ 3 to 15 அடுத்தது 4 to 23 ஓகே இப்போ இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து இந்த 5, 9, 15, 23 இதெல்லாம் கிடச்சிருக்கனால நம்ம எல்லா நம்பர்ஸையும் போட முடியான்ட்டு நான் அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன் ஓகே மற்றெல்லாம் டாட்டாக வச்சுருக்கேன் இப்போ இது வந்து 1, 1 இருக்கணும்னா என்ன அர்த்தம் டொமைனில் உள்ள இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாமே யூனிக்காக இருக்கணும் ஸோ இது வந்து 1, 1 எல்லாத்துக்குமே ஓவர் இமேஜ் இருக்குது எல்லாமே வேறு வேறு இமேஜாக இருக்குது அதனால் திஸ் எஃப் இஸ் 1, 1 ஓகேயா நெக்ஸ்ட் 6th sum let capital A is equal to set of all 1, 2, 3, 4 and B is equal to n let f from A to B be defined by f of x is equal to x cube then find the range of f identify the type of function ஓகே கேபிட்டல் A கொடுத்துருக்காங்க B வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x cube டிஃபைன் பண்ணுறாங்க அதனோட ரேஞ்சும் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இங்கே எப்பவும் போல் கிவன் எழுதியிருக்கேன் A என்ன B என்ன அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் எஃப் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறக்க நம்ம என்ன பண்ணணும் செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸுக்கு பதிலாக அந்த ஏயோட ஒவ்வொரு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் 1 கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ 1, 1 அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 ஸோ 2, 8 next x is equal to 3 so f of 3 is equal to 3 cube 27 so 3, 27 அடுத்தது x is equal to 4 so f of 4 is equal to 4 cube is equal to 64 வரும் so order pair 4, 64 ஓகே இதோட முடிஞ்சு ஏன்னா எக்ஸ் ஏ டொமைனில் இந்த 4 எலிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ 4 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையும் எழுத வேண்டியதான் ஆர்டர் பேர் 1, 1 2, 8 3, 27 அண்ட் 4, 64 ஓகே இப்போ என்ன ரேஞ்ச் கேட்டிருக்காங்க ரேஞ்சுனா என்னது அது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அந்த ப்ரீ இமேஜ் இருக்கணும் அது எல்லாமே ரேஞ்ச் ஸோ ப்ரீ இமேஜ் இருக்கிறனால தான் இந்த ஆர்டர் பேரில் எழுத முடியும் அதனால் இதில் வர இந்த செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் தான் என்னது ரேஞ்ச் ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 8, 27 and 64 ஓகேயா அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சு பார்ப்போம் ஓகே இப்போது ஃபங்க்ஷன் A from A to Bன்னு கொடுத்துருக்காங்க அதனால் A Bன்னு போட்டிருக்கோம் இதில் 1லேருந்து 1க்கு 1 to 1 1லேருந்து 1க்கு ஆரோ போயிருக்கு அடுத்தது ஆர்டர் பேர் 2, 8 ஸோ 2 to 8க்கு அடுத்தது 3 to 27 ஸோ 3லேருந்து 27 அடுத்தது 4 to 64 ஓகே ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறனால நான் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கேன் நமக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறனால இதை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன்
இப்போ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது டொமைனில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனது இமேஜஸ் இருக்குது. அதே நேரத்தில் எல்லாமே டிஸ்டிங்க்ட் இமேஜஸாக இருக்குது இல்லையா, அதனால் திஸ் ஃபங்க்ஷன் f is 1 1 அப்படின்னு சொல்லி. Students, please subscribe my channel and click the bell button. Thank you.